இருந்தபோது இவரை கொண்டாட மறுத்த ஊழியர் இப்போது அவரை புகழ்ந்து கொண்டாடுகிறது. Happy birthday to you, happy birthday to you, happy birthday, happy birthday, happy birthday to you. உங்ககிட்ட பணம் இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், மரியாதையும் இருக்கலாம், லைஃப்ல நிம்மதி இருக்கணும், அது பார்க்கலாம். நிம்மதி இல்லை வகைய வேஸ்ட்டுங்க, உண்மையான வாழ்க்கையில மனசுக்கு பிடிச்சா மாதிரி நிம்மதியா இயற்கைக்கு கூட க்ளோஸ் நிச்சோட வாழணும். செயற்கையோ என்னையா காசு 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 பணம் படப்புவாங்கயா நீங்களும் உங்க காசு. உங்ககிட்ட பணம் இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், மரியாதையும் இருக்கலாம், லைஃப்ல நிம்மதி இருக்கணும், அது பார்க்கலாம். நிம்மதி இல்லை வகைய வேஸ்ட்டுங்க, உண்மையான வாழ்க்கையில மனசுக்கு பிடிச்சா மாதிரி நிம்மதியா இயற்கைக்கு கூட க்ளோஸ் நிச்சோட வாழணும். செயற்கையோ வாழக்கூடாது. ஒரு வீரமிக்க தலைவனாக இருந்த விஜயகாந்தை ஒரு நகைச்சுவையாக அவரை கோமாளியாக சித்தரிப்பது போல காட்டி அவர் மீதான இமேஜை உடைத்தது திமுக அதிமுக என்கிற இருவரு கட்சிகளும். பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து விஜயகாந்தை கோபமூற்ற மாதிரியான கேள்வியில் கேட்டு டென்ஷன் ஆக்கி அவர் வாயிலிருந்து வார்த்தையை வர வச்சு அதை போட்டு காட்டினாங்க. ஜெயலலிதா அவர்களை பற்றி பேசுறதை போட்டு திருப்பி ஜெயா டிவி காட்டுது. இந்த பக்கம் தினமலர் ஒரு பக்கம் சன் டிவி ஒரு நடக்கின்ற போற இந்த ஒரு நிமிஷம் இருங்க, இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தா யாருமே பேச முடியாது. எல்லாருக்கும் வணக்கம், மேடையில் விட்டுருக்கும் வணக்கம், போட்டோகிராஃபருக்கு வணக்கம். வந்திருக்க எல்லாருக்குன்னா நீ எல்லாரும் தான் போட்டோகிராஃபரு கருத்தினா சொல்லக்கூடாது, யாரை விட்டு போயிடலாம், ஏன் என்னை விட்டு போச்சுன்னு சொல்லுவாங்கிறது தான் எல்லாருக்கும் வணக்கம்ட்டான். இதுக்கு மேலே என்ன மரியாதை வேணும் உங்களுக்கு? வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம்னு நீ வரலையா அப்படின்னு கேட்காத. போட்டோகிராஃபர்லாம் வரலையா? போட்டோவில் விழுந்து எடுத்தீங்க, நீங்கள் தானே எடுத்தீங்க. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா